ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்லா ஸ்வீட்டான ஃப்ரூட் இட்லி தான் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா காரசாரமான ரவா இட்லியை சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பழத்தை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்காக ஒரு கப்பு ரவை, இதில் தயிர் எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாத கெட்டி தயிராக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் மேங்கோவை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. நல்லா ஊறின வரைக்கும் அந்த ரவை நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதில் ஏலக்காய், சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து இப்போ இதோட சேர்த்திக்கலாங்க. இது தண்ணியெல்லாம் விட வேண்டாம். அப்படியே நம்ம இட்லி சட்டியை காய வச்சிடலாம். இதை அப்படியே அந்த சர்க்கரையை போட்டு நம்ம அந்த இட்லி விடுறப்ப தான் இந்த சர்க்கரையை நம்ம கலக்கணும். அப்படியே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க தட்டில். இப்போ அந்த மாவை எடுத்து ஊற்றி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான ஒரு ஸ்வீட்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட் இட்லி ரெடியாயிருங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி இப்போ தட்டில் வச்சாச்சுங்க. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வீட்